இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த மார்ச் மாதத்தினுடைய கடைசி நாளிலே நம்ம நிற்கிறோம்ல. இந்த மாதம் முழுதும் எவ்வளவு ஆச்சரியமாய் நம்மை நடத்தி கொண்டு வந்து சுமந்து கொண்டு வந்தார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவருக்கு துதிகளை எடுக்கும்படியாய் நாம் நிற்கிறோம். பாருங்க, வெளிப்படுத்தல் 1:18 இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Behold, I am alive forevermore. சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அவர் மரித்து போன ஆண்டவர் அல்ல. ஒருவேளை இந்த பரிசுத்த வாரத்தை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். அவருடைய துக்கத்தை அதிகமாக நம்ம நினைவு கூறுவோம். அந்த துக்கத்தை நினைத்து அவர் மரித்து போன ஆண்டவர் என்று நாம் நினைப்பதில்லை. அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஒரு ஆண்டவர். அந்த ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இதான் நமது நம்பிக்கை, இதுதான் நமது பலன். அவர் உயிரோடு இருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவர் உயிரோடு இருக்கிறனால தான் இன்னைக்கு நீங்களும் நான் உயிரோடு கூட இருக்கிறோம். இந்த மாசத்தினுடைய கடைசி நாள் வரை நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்றதே ஒரு மிகப்பெரிய பலனாய் இருக்கிறது. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகள் மரித்ததை போல காணப்படலாம். அநேக பிரச்சனைகள் மரித்து போய்விட்டதை போல நமக்கு முன்னால் நிற்கலாம். அநேக நம்பிக்கைகள் மரித்து போய்விட்டதாக நமக்கு முன்னால காணப்படலாம். ஆனால் நம் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். மரித்த லாசருவை எழுப்பின ஆண்டவர், மரித்த வாலிபனை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், 12 வருடங்கள் வியாதியாயிருந்த மகளை உயிர்ப்பித்த ஆண்டவர், புதுப்பித்த ஆண்டவர், ஜீவனை கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்காக எனக்காக அவர் எதையும் செய்ய ஆயத்தத்தோடு இருக்கிறார். அற்புதங்களை செய்ய ஆண்டவர் ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஏன்னா நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இதுதான் நமது நம்பிக்கை. கவலைப்படாதிருங்கள். இந்த மாதத்தினுடைய கடைசி நாள் வரை நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். அவர் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து நினைத்து துதி சொல்லிக்கொண்டே இருப்போம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இதுவே நமது நம்பிக்கையின் வார்த்தையாய் மாறட்டும். அவர் காட்டுகிற அற்புதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நன்றி அப்பா. இதோ சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை எங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை தருதப்பா. ஏதோ மரித்து போன ஆண்டவர் அல்ல, ஏதோ ஒரு நாள் எங்களுக்கு வெளிப்படுத்திட்டு போற ஆண்டவர் அல்ல, சதா காலங்களிலும் உயிரோடு கூட எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவரப்பா. கைவிட மாட்டீர் என்று நம்புகிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க தொடுங்கப்பா. நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய மகிமையுள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.